இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ன்றது நம்ம எதுக்காக எடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும், அதை நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்றதுல உங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன நம்பிதான் என் குடும்பமே இருக்கு, நான் இல்லைன்னா என் குடும்பத்தை யாரு பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்கவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கு இருக்க பெரிய கவலை என்ன? நான் இல்லைன்னா என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா அப்படின்ற கவலை எனக்கும் இருந்துச்சு. அப்பதான் நான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தேன். அதை நீங்க எப்போ எடுக்கணும்ன்றதை பத்தி டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றதை நான் எடுத்தேன். என்ன மாதிரியே நீங்களும் இருந்தீங்கன்னா சீக்கிரமா இந்த முடிவை நீங்களும் எடுங்க. நம்ம எல்லாருக்குமே டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கணும்ன்றது தெரியும். இப்போ அதுக்குரிய லைஃப் கவர் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும், அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு நம்ம 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். முதல்ல நம்மளோட இன்கம், நம்மளோட டேக்ஸ் எல்லாம் போக நம்ம கிட்ட மீதம் இருக்க இன்கம். ரெண்டாவது லையபிலிட்டிஸ், நம்மளோட லோன், இஎம்ஐ இதெல்லாம் நம்மளுக்கு லையபிலிட்டிஸில் வரும். தேர்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ், அதாவது நம்ம கிட்ஸோட எஜுகேஷன், மேரேஜ் இதெல்லாம் ஃபினான்ஷியல் கோல்ஸில் வரும். இந்த லைஃப் கவர் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்கமோட 10 மடங்கு ப்ளஸ் நம்மளோட லையபிலிட்டிஸ் ப்ளஸ் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ், இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதா நம்மளோட லைஃப் கவர் அமௌண்ட். இப்போ நம்மளோட இன்கம் 10 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு 78 லட்சம் வருது அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அதுக்காக ஒரு 15 லட்சம் தேவைப்படுது, பிளஸ் லையபிலிட்டிஸ்க்கு ஒரு 7 லட்சம் தேவைப்படுது. அப்படின்னா மொத்தமாக கூட்டும்போது கிடைக்கிற 1 கோடி ரூபாய், இதுதான் நம்மளோட லைஃப் கவர் அமௌண்ட். அடுத்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் ஏன் சீக்கிரமா எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க உங்களோட 25 வயசுல 1 கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. 60 வயசு வரைக்கும் ப்ரீமியமா 11,500 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா மொத்தமா நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் 4 லட்சத்துக்கிட்ட வரும். அடுத்து நீங்க உங்களோட 35 வயசுல எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த 1 கோடி ரூபாய்க்கான இன்சூரன்ஸ்க்கு நீங்க ப்ரீமியமா 16,500 ரூபாய் 60 வயசு வரைக்கும் கட்டுவீங்க. அப்போ மொத்தமா 6 லட்சம் கிட்ட கட்ட போறீங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரீமியமும் கம்மியாகுது. இதனால தான் நாங்கள் இன்சூரன்ஸை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுங்கன்னு சொல்கிறோம். இதே இன்சூரன்ஸை ஏன் நம்ம ஒரு அட்வைசர் மூலமாக எடுக்கணும்? ஒரு சில நேரத்தில் நம்ம இப்படி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒரு சிலர் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனையும் ஃபேக் ப்ராமிசஸையும் கொடுத்து இன்சூரன்ஸை எடுக்க வைப்பாங்க. இந்த மாதிரி கேசஸில் பாலிசி ஹோல்டர்ஸ் இந்த ஃபேக் ப்ராமிசஸ்னால அஃபெண்ட் ஆகி தங்களோட இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதனால தான் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை பற்றின ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணி அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் எடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இருக்குமானால் நீங்கள் நம்ம வீக்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சரியான நேரத்தில் பொருத்தமான பாலிசி எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.